புதுச்சேரி சோலை நகரில் 2 சிறுமிகள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 இளைஞர்களை போக்சோவில் கைது செய்த போலீசார் மேலும் 4 பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை அடுத்த சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த நபர்களால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் புதுச்சேரி மட்டுமல்லாது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க கோரியும் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கில் 58 வயதுடைய முதியவர் விவேகானந்தன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் விவேகானந்தன் கடந்த ஆண்டு காலாப்பட்டு சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமிகள் 2 பேர் கடந்த 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமாகினர். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சிறுமிகள் இருவரையும் மீட்டனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த புஷ்பராஜ், மணி ஆகியோர் 2 சிறுமிகளை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்தது தெரியவந்தது. மேலும் அந்த 2 இளைஞர்களும் அவர்களுடைய நண்பர்களை அழைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததும் விசாரணையில் புலனாகியது. இதை அடுத்து புஷ்பராஜ், மணி ஆகியோரை போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.